தோப்பனா ரெண்ட குடுங்க. மாமி நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜா நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெடி ஆகி வாங்க. போங்க. எங்க கிருஷ்ணய்யர், நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவன் எல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு. ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தல அமக்கலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. போயா. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? கிருஷ்ணய்யர், பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஏகதேசமா பார்த்தேன். அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே? ஐயோ கிருஷ்ணய்யர், இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம், அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட குடுக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட குடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே. நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறுங்கழுத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது முன்னாடி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன். வரே கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போது. கிருஷ்ணய்யர், இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன யாரு சமாதானப்படுத்தலாம்? நான் யாரு? நான் யாரு? என்ன மாப்பிள்ளையுடைய தோப்பனார். அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையோட தோப்பனாரு தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குன்னா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே? இந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ? நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம். கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. என்ன தெரியுமில்ல? நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாது. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. கனக சம்பன்னாம் யதோ கபலதோ பவ புத்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன காஃபி தானே? இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்ல என் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன்? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்க பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியும். நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக்கு சடக்கு குத்தி போடுவேன். ஆமா, சாஸ்திரியை செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை இல்ல போலீஸ் சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா?
இப்படி வாங்க. வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறதான்னு பாருங்க. என்னங்க? வசிஷ்டரும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான்னு பாருங்க. தெரியல. தெரியறதுன்னு சொல்லுங்க. அது எப்படி தெரியாம போய் சொல்றது? நான் மாட்டேன். கோபாலா, சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும். சொல்லு. சரி, தெரியறது. ஆத்தலையும் கேளுங்க. ஏண்டி நோக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியறதா? தெரியறது. ஏண்டி வேலையே பார்க்கல தெரியுதுன்னு சொல்றிய? அப்படித்தான் சொல்லணும். சரி, உள்ள நடங்கோ. கோபாலா, இனிமே தான் வீர விளையாட்டுகளே ஆரம்பம். சரி, வீர விளையாட்டுக்கலாம். நான் பருப்பு தரேன், நீங்க அரிசி தரேடா. எது? பருப்பு எடுத்துக்க, அரிசியை திருப்பி கொடு. வேண்டாம், அவளே எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல அரிசி கொடுக்கணும், அப்புறம் தான் பருப்பு. எடுங்க மாப்பிள்ள, முதல்ல அரிசி கொடுங்க. விடாதீங்க. கிருஷ்ணய்யர், எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா? இந்த வீர விளையாட்டு சரியா வராது. நான் வரேன். உட்காரு. பாடி ஏதோ பெத்த கடனுக்கு கண்ணால பாக்குற அளவுக்கு அவரு கொடுத்து வச்சிருக்கோம். பார்த்தாச்சு, பாடி போறான். பாடி இல்ல, என் மனசு கேட்க மாட்டேங்குது. சாமி, சாமி, கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி. இந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க. உள்ள வரலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சாமி. மாப்பிள்ளை டோய், மாப்பிள்ளை டோய், மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். கிருஷ்ணய்யர், யார எங்கேயும் சொல்றேன். கிருஷ்ணய்யர், சாமி, எங்களுக்கு ஒண்ணும் பொய் பித்தலாட்டப்படணுங்கிற அவசியம் இல்லை சாமி. பையன் கோயில்ல வேலை பார்க்கறதா நினைச்சுதான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையா. எங்க முடி திருத்துறவங்க சங்கத்துல வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கடலே விடணும்னு சட்டம் இருக்கு. இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான், பரீட்சைக்கு கட்ட பணம் வேணும்னுட்டு திருட்டுத்தனமா தங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வச்சுக்கிட்டு வருவாரு. அப்படி எல்லாம் பையனை வளர்த்த இவருக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி. அடியே, இந்த சாமியை பத்தியா நம்ம கதை அவரை ஒரு கலக்கு கலக்கிடுச்சு சொல்றது. நியாயமான சாமியா இருக்கு. சரி விடுங்க சாமி, நாங்க முட்டு வச்சது அவ்வளவுதான். நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வெட்கம், மான, சூடு, தரணை எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவா எல்லாம் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடை அடிக்கிறது, அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? எங்க ஆத்து நெல்லிக்காய் இருக்கு, இதை விட பெருசா இருக்குன்னு தெரியும். என்னடா கோபால், போட்ட விட்டு கிருஷ்ணய்யர், யாருக்கோ அற விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதே. கல்யாண வீடு வெடிச்சத்தம். வெடி சரமாத்தான வெடிப்பா. ஒத்த வெடி. உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்க வாங்கிட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க, கட்ட தாலியை கழட்ட வைக்கிறேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிளோடைய அப்பா. அப்பாவா? ஐயோ, அப்ப இவனுக்கு முன்னாடியாடா? ஐயா, என்ன வேலை அசிங்கப்படுத்தானே? அப்படிதான். நிறுத்துங்க. நீ பிராமணனா? சொல்லுடா, நீ பிராமணனா? முதல்ல அந்த பூனரை கழட்டு. இதோ இந்த அக்னி சாட்சியா, இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ணை தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னியை வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுது. என்ன? நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு. இவரா நம்ம சம்பந்தி? இவர் நம்ம சம்பந்தி இல்ல, பெரிய சம்பந்தி, சம்பந்தியோட அப்பா. யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்களே. வா. எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க. ஐ நோ.
மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? ஐயருங்கன்னா ஐயருங்க தான். 2 இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, 2 வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவா சிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள, சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடுமாடி? ஏன் ஆக முடியாது? சாணியை பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்தில் தானே பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன? அதுக்காக நம்ம யாருங்கிற இல்ல, யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதும் விட்டுடலாம். காலையில விட்டுப்புட்டாரு, வெட்டிக்கவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க.